அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற விற்பனை பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வருங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா, இந்த வாரம் நம்ம பண்ணையிலிருந்து விற்பனையாகி வெளியூர் சென்ற விற்பனை பதிவு பற்றி பார்க்க போகிறோங்க. அம்சா டெய்ரியில் எப்போயுமே பார்த்திங்கன்னா வாரத்தில் 10லேருந்து ஒரு 15 மாடு வரைக்கும் விற்பனையாகி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட் டெலிவரி கொடுத்துட்ருக்குறோங்க. மெயினாக நம்ம சந்தையில் மாடு எடுத்து வியாபாரம் பண்ணுறது கிடையாதுங்க. நம்ம சம்சாரிக்கிட்ட நேரடியாக வீட்டுக்கு போய் மாடு எப்படி தண்ணி எடுக்குது, மாட்டோட ஹிஸ்ட்ரி என்ன எல்லாம் செக் பண்ணி தெளிவாக, மாடு மேய்ச்சல் மாடா, வெயிலுக்கு தாங்குமா எல்லாம் செக் பண்ணி தெளிவாக சம்சாரிக்கிட்ட காட்டுக்குள்ளே நேரடியாக போய் டெய்லி 100லேருந்து 150 கிலோமீட்டர் வண்டியில் அலைஞ்சு திரிஞ்சு மாடு தேர்வு பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துங்க நம்ம வீட்டில் தெளிவாக பண்ணையில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போ இந்த மாடு போடி மாடு பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துக்கு சேல்ஸ் பண்ணுதுங்க. மாடு மேய்ச்சல், நீங்கள் மேய்ச்சல் வீடியோவோ எது கேட்டாலும் நாங்கள் அனுப்பி வைக்கலாங்க. மாடு தீவனம் தண்ணி அடிக்கிறதோ, மாடு குணப்பணமோ எல்லாமே வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டலாங்க. பண்ணையில் எப்பயுமே ஒரு 10லேருந்து 15 மாடு நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் கால் பண்ணிட்டு வரலாங்க. இல்லை வீடியோலேயே பார்த்து அட்வான்ஸ் பண்ணி மாடு புக் பண்ணிக்கலாங்க. மாடெல்லாம் தெளிவாக தரமாக இருக்குங்க. மாட்டுக்கு 200% உத்தரவாதம் கொடுப்போங்க. மாடு சென்னையில் எடுக்கிறீங்க அப்படின்னா காம்பில் கோளாறு, காம்பு சோடை அது மாதிரி கம்ப்ளைண்ட் தான் மாடு ரிட்டன் எடுத்துக்கலாங்க. பால் ரொம்ப சொன்ன பால்லேருந்து ரொம்ப வேரியேஷன் வருதுனாலும் மாடை மாற்றி கொடுத்துருவோங்க. எல்லாம் நம்மக்கிட்ட ஜெர்சி கிராஸில் ஒரு நாளைக்கு 5லேருந்து 20 லிட்டருக்கு கறக்கூடிய கெப்பாசிட்டியில் ஒரு 60-65 நல்ல தரமான மாடாக வாரத்தில் 10 to 15 மாடு நல்லா தேர்வு பண்ணி வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. மாட்டில் நீங்கள் எனி டைம் கால் பண்ணாலும் கால் அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுவோங்க. ஒரு சிலர் மாடு விற்றுட்டா அந்த தொடர்பு அதோட முடிஞ்சிருங்க. மாடு வாங்கினவங்களுக்கும் வியாபாரிக்கு உண்டான தொடர்பு அதோட முடிஞ்சிருங்க. நம்மக்கிட்ட அப்படி இல்லைங்க. நன்றி, வணக்கம்ங்க.